நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பாட்டிக்கு வந்து கருப்பசாமி வந்து சாமி ஆடி நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம அழகர் ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து புதுசா வந்து ஜவுளி கடை ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அத வந்து திறக்க போறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து தமிழுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ் வந்து நான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரேம்மான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து அறிவு வந்து வராரு. வந்தவொடனே "ஆதி இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டவொடனே, "இல்ல அவர் பெங்களூர் போயிருக்காரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எதுக்கு பெங்களூரு?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல அவங்க வந்து அவங்க அம்மாவ பார்க்க போயிருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "பாரதி நீ நல்லா வேண்டிக்கோ, எங்க அக்கா வந்து திரும்பி வரணும்னு சொல்லிட்டு. திரும்பி வரலைன்னா உன்னைய நான் சும்மா விடமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க என்ன பேச்செல்லாம் ஒரு மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா நீ உன் இஷ்டத்துக்கு வந்து இந்த வீட்ல வந்து ஆடிக்கிட்டு இருப்ப. எங்க அக்காவ வந்து திட்டி வீட்ட விட்டு வெளிய அனுப்புவ. பார்த்துக்கிட்டு இருப்போமா நாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க நடந்தது எல்லாமே தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க. "எல்லா விஷயமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா? என் மாப்பிள்ளைக்கு வந்து எந்த கிறுக்கு பிடிச்சதுன்னு தெரில. உன்னைய இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுலேருந்து இந்த வீடே தரித்தினியம் தான். எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். உன்னால தான் இந்த வீட்டில் வந்து பல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. நீ இல்லாதப்ப நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இப்போ பார்த்தா ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போய் கிடக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க இவ்வளோ வாய் பேசுகிறீங்களே, இதை வந்து ஆதி இருக்கும்போது உங்களால் வந்து பேச முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பண்ணுறது, அவன் தான் உன் முந்தானையை பிடிச்சிக்கிட்டே அலையிறான்ல, அவன் வந்து உன் பின்னாடியே தான் திரியிறான். நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இப்போ என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா? இங்கே பாரு ஆதி எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவங்க அம்மா விஷயத்தில் அவன் ரொம்ப வீக்கு. அவங்க அம்மா மட்டும் கிடைக்கலாம் என்ன நடக்கும் தெரியும்ல. அவன் எதுவும் பண்ணலாம் நான் சும்மா விட மாட்டேன். நான் ஏதாவது பண்ணிடுவேன் எங்கள் அக்காவுக்காக. மரியாதையாக இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம அழகரோட வீட்டில் காட்டுறாங்க. அப்போ பார்த்தா அழகர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கருப்புசாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருப்புசாமி பாட்டு படிச்சுட்டு பார்த்தா பூஜை பண்ணி முடிக்கும்போது நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டிக்கு வந்து சாமி வந்துருச்சு. "டேய் திருநீர் எட்டுவாங்கடா, திருநீர் எட்டுவாங்கடான்னு" கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அழகர் வந்து திருநீர்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆண்டாளுக்கு தான் வைக்கிறாங்க. "ஏய் இங்கே பாரு, நீ இந்த வீட்டிலே இருந்தேன்னா உருப்பட மாட்ட. ஒழுங்காக வந்து உங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் தான் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாளுக்கு வந்து திருநீர் பூசி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பவித்ராட்ட சொல்கிறாங்க, "சீக்கிரமாக வந்து உனக்கு கல்யாணம் ஆக போகுது, போகிற வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க போகிற" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு திருநீர் பூசி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த இடத்துல வந்து பாரதி இருக்காங்க. பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, "நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு வந்து மதி ஒன்று நடந்துச்சுன்னா விதி ஒன்று உனக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் நீ ஒன்றும் கவலையப்படாத. 8 நாள் எனக்கு வந்து தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் நீ விளக்கு போட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோமேன், கண்டிப்பாக உன்னை விட்டு போன உங்கள் மாமியார் திரும்பி வந்துருவா" அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து பாட்டிக்கு வந்து சாமி வந்து இறங்கிருது. இறங்கி முடிச்ச உடனேயும் அழகர் ஆண்டாள் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு வந்து கடை திறக்கிறதுக்காக டேட்டு குறித்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஆதி வந்து வெளிநாடு போயிட்டார்ல, அதனால் அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, ஆதி வந்து வெளியூர் போயிட்டாரு. நம்ம இப்போ ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து காரணமாக இருந்ததே ஆதி தான். நம்ம வந்து நாளைக்கு வேறு கடை திறப்புலா வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் அவர் இல்லாமல் இருக்காரே, அதை தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பரவாயில்லடி, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் வந்து அவன் இல்லாமல் கடையை திறக்கிறது நல்லா இருக்காது. பேசாமல் அவன் வரட்டும், வந்த பிறகு கடை திறப்போமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதாண்டி அதான்டா சரின்னு படுது. அவரை வச்சு தான் கடை திறந்தால் தான் நமக்கும் நல்லதாக இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஆதிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, "என்னடா மாப்பிள்ள, நாளைக்கு கடை வேறு திறக்கணும், எங்கே இருக்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "இல்லைடா வீட்டில் இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா கடையை திறப்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு மாதமாக வந்து ஓடோடி வந்து கடை திறக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நாளைக்கு வந்து கரெக்டாக கடையை திறந்துரு சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ இல்லாமலாம் கடையை திறக்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஏய் முதல்ல ஃபோனை ஸ்பீக்கரில் போடு, பாரதி இருக்காங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாம் வெளியில் தான் இருக்காங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி வெளியில் போய் ஃபோனை ஸ்பீக்கரில் போடு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்பீக்கரில் போடுறாங்க. "பாரதி நாளைக்கு வந்து நான் இருந்தங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஒழுங்காக கடையை திறந்துருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, "இல்லைங்க நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும். நீங்கள் வாங்க ஆதி, நீங்கள் வந்த பிறகு கடை திறந்துருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க நம்மளே வந்து எந்த நேரத்தில் கீழே விழுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொறி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒழுங்காக கடையை திறந்துடணுங்க. கடையை திறந்துருங்க. தமிழ் இருக்கா, நான் இருக்க வேண்டிய இடத்துல பாரதி இருப்பாங்க. எல்லாத்தையும் நீ கடையை திறந்துருங்க, முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி மச்சான், நீ சொன்ன மாதிரி கடையை திறந்துடுறேன். ஆனால் நீ வரும்போது அம்மாவோட தான் வரணும்" அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாரு. "ஏய் கண்டிப்பாக அம்மாவோட தான்டா வருவேன். நான் பிறகு கூப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச பிறகு நம்ம இவர் தர்மலிங்கத்துக்கு வந்து பொறுக்க முடியல. "நான் என்னடா இவங்க இவங்கள
வந்து கெடுத்துலாம் நினச்சா கடையெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, டேய் இவங்கள சேர்ந்தே வாழ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா ஆண்டாளும் அழகரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் சும்மா இருடா ஓட்டாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் பார்த்தாலே தெரியுடா உன்னை பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.